இப்போ ஸ்டெல்லார் எனர்ஜி எப்படி நம்ம ஜெனரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெல்லார் எனர்ஜிங்கிறது என்ன? எனர்ஜி ஜெனரேட்டட் பை திஸ் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் இன் ஸ்டார்ஸ். ஸோ ரெண்டு விதமான சைக்கிள்னு சொன்னேன். ஒன்று புரோட்டான் புரோட்டான் கைண்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் கால்டு புரோட்டான் புரோட்டான் சைக்கிள்னு பேர் இதுக்கு. இன்னொன்று கார்பனும் நைட்ரஜனும் சேர்ந்து நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இது கார்பன் நைட்ரஜன் சைக்கிள்னு பேர். ஸோ ஃபர்ஸ்ட் வில் டேக் அப் தி புரோட்டான் சைக்கிள். protons alone involved in the reactions. அது பேர் proton cycle னு பேரு. இப்போ consider a proton 1H1 joining with another proton 1H1. Two protons join to form a deuteron, that is 1H2. So வேற என்ன ஜெனரேட் ஆகும் இதில் பார்க்கலாமா? இது என்ன அர்த்தம்? 1 இல்லையா? இது 1 வந்தாச்சு. இது 2 வந்து அட்டாமிக் நம்பர்ல ஒன்று பாக்கி இருக்கு. அட்டாமிக் நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய அட்டாமிக் நம்பர் ஜிங்கிறது எவ்வளவு? 2. ஏன்னா 1 + 1 இங்க 1 தான் வந்திருக்கு. அது LHS உடைய மாஸ் நம்பர் எவ்வளவு? 2. 1 + 1 இது மாஸ் நம்பர் இல்லையா? அது மேட்ச் ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல இந்த அட்டாமிக் நம்பர் மேட்ச் பண்றதுக்கு ஒன்று வேணும் இல்லையா? பட் அது மாஸ் வந்து 0வா இருக்கணும். மாஸ் 0வா இருக்கணும். பட் சார்ஜ் வந்து +1 இருக்கணும். சார்ஜ் +1 மாஸ் 0வா இருக்கிறது ஆல்மோஸ்ட் 0, நாட் எக்ஸாக்ட்லி 0, ஆல்மோஸ்ட் 0 இருக்கிறது என்னது? 1E0. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் நதிங் பட் தி ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா எலக்ட்ரான் -1 வரும், +1 வந்திருக்கு, மாஸ் 0. ஸோ ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு பாசிட்ரான். இது நம்ம யூஸ் பண்ணினோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஐடியாவை டிராக் இன்ட்ரோடியூஸ் பண்ணினாரு அப்படிலாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ பாசிட்ரான் பிளஸ் இது வந்து பவுலி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபெர்மி ஐடியா கொடுத்து பவுலியோட ஐடியாவை எடுத்து ஃபெர்மி இன்ட்ரோடியூஸ் பண்ண பார்ட்டிகல் கால்டு நியூட்ரினோ. இது பேரு ஸ்பின்னுக்கும் எனர்ஜி கன்சர்வேஷனுக்கும் ஸ்பின் கன்சர்வேஷனுக்கும் இந்த பார்ட்டிகல் ஆன்டி நியூட்ரினோ வரும்னு வேற ஒரு ரியாக்ஷன்ல நான் சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ தி ஐடியா ஆஃப் புரோட்டான் ஜாயினிங் வித் another proton forming a deuteron, positron and neutrino is there, right? So இப்போ let us now consider this deuteron joining with or fusing with another proton. So deuteron fusing with another proton will produce helium nucleus. இங்க 1 + 1 மேட்ச் ஆயிடுதா? இங்க 1 + 2 மாஸ் நம்பர் மேட்ச் ஆயிடும். ஹீலியம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனோன்னு ஹீலியத்தோடைய அட்டாமிக் நம்பர் 2. இங்க 1 + 1 2 ஆயிடும். ஹீலியம் 4 ஃபார்ம் ஆகாது. ஹீலியம் நியூக்ளியஸோடைய ஐசோடோப் இது. ஹீலியம் இது நார்மலா அக்கரிங் ஹீலியம் இஸ் He4, இது He3 இது. பிளஸ் இப்போ பாக்கி என்ன இருக்கு? இந்த இடத்துல பிளஸ் ஏதாவது இருக்கான்னா எதுவும் பார்ட்டிகல் எதுவும் ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ எனர்ஜி ஜெனரேட் ஆகும். எனர்ஜி ஜெனரேட் ஆகணுமே, ஸ்டெல்லார் எனர்ஜிங்கிறது தானே. ஸோ எனர்ஜி ஜெனரேட் ஆகும். எனர்ஜி in the form of gamma rays, that is photons. So energy in the form of gamma rays regenerate ஆகுது. So imagine two such reactions. அதாவது இந்த மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நடந்துட்டே இருக்கு இல்லையா? அதுல இது ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன், இன்னொரு செட் ஆஃப் ரியாக்ஷன் இது மாதிரி நடக்கிறதுன்னு அசியூம் பண்ணிக்கோ. அப்போ என்ன ஆகுது? 2 ஹீலியம்-3 ஜெனரேட் ஆயிருக்கும், 2 ஹீலியம்-3 நியூக்ளியஸ் ஜெனரேட் ஆயிருக்கும் இல்லையா? இது மாதிரி 2 such reactions எடுத்துட்டா நான் சொல்றது புரியுறதா? ஃபைனலா என்ன இருக்கும்? 2 ஹீலியம். இது என்ன ஆகுது? ஒரு this will now form a stable helium nucleus 2He4. ஸோ இந்த இடத்துல 2 இருக்குன்னா 2 × 2 4 வரணும். இங்க 2 தான் வந்திருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் ஆகிறதுக்கு இருக்கு, பாக்கி இருக்கு. அப்புறம் 2 × 3 6, மாஸ் நம்பர் 6ல இருக்கு, அது அக்கௌண்ட் பண்ணணும். மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்லயும் மேட்ச் ஆகணும். அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நம்பர், கன்சர்வேஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பர்னு சொல்றதோட அர்த்தம் என்ன? இப்போ கன்சர்வேஷன் சொல்லும் பொழுது கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரியாக்டன்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பரும்
தி ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரும் மேட்ச் ஆகணும்னு அர்த்தம். கன்சர்வேஷன்னா சேமா இருக்கணும்னு அர்த்தம். இந்த இடத்துல ரெண்டு விதமான கன்சர்வேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று கன்சர்வேஷன் ஆஃப் புரோட்டான்ஸ், அதாவது நம்பர் ஜி. இன்னொன்று கன்சர்வேஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதாவது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். இதுதானே நியூட்ரான் நம்பர்ங்கிறது. ஸோ நம்ம ஜி புரோட்டான் நம்பர் கன்சர்வ் ஆச்சுனாலே ஏ மைனஸ் ஜி ஏ கன்சர்வ் ஆச்சுன்னா நியூட்ரான் நம்பர் கன்சர்வ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் வந்து என்ன பண்றேன், ஜி கன்சர்வேஷனை பார்க்குறேன். 1+1 இங்கே 2 வரணும். 1+2ங்கிறது மாஸ் நம்பருக்கு போயிடுறேன். மாஸ் நம்பர் கன்சர்வ் ஆனாலே நியூட்ரான் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக கன்சர்வ் ஆகிடும். ஏன்னா இது ஏற்கனவே கன்சர்வ் ஆயிடுத்து, இது கன்சர்வ் ஆனாலே டிஃபரன்ஸும் கன்சர்வ்டுன்னு அர்த்தம். கன்சர்வ்டுன்னு என்ன, ரிமைனிங் கான்ஸ்டன்ட் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு as well as ரைட் சைடு. Now combining these two will produce, now what will it produce? இப்போ என்ன பாக்கி இருக்கு, மாஸை பொறுத்த வரைக்கும் 3 2 6 இங்க 4 பிளஸ் அப்ப என்ன வரணும், மாஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகணும், இது ஜென்ரேட் ஆகணும். இது அக்கௌண்ட் பண்றதுக்கு அப்போ 2 போட்டா சரியா இருக்குமா பாருங்க. 2 2 4 இல்லையா, இங்க 2 இங்க 1 × 2 4 மேட்ச் ஆயிடுதா. எது மேட்ச் ஆயிடுச்சு, புரோட்டான் நம்பர் மேட்ச் ஆச்சு. அடுத்து நியூட்ரான் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நான் என்ன சொன்னேன், நியூட்ரான் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு மாஸ் நம்பர் செக் பண்ணா போதும் சொன்னேன். மாஸ் நம்பர்ல எவ்வளவு, 2 × 3 6, இங்க 4 2 × 1 அப்போ 6 தெரியுதா. So finally when two such reactions take place you will have 2 He3 produced. These 2 He3 will in turn produce ஒரு He4 2 protons produce பண்ணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம் நம்ம. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் சொல்றது. எப்படி கம்பைன் பண்ண போகிறோம், இது ஒரு ரியாக்ஷன், இது 2 ரியாக்ஷன், ஒரு செட்டு. அதே போல் இன்னொரு செட் இருக்கு. அப்போ how many protons are consumed பார்க்கலாம். protons consumed வந்து 1 2 3 protons are consumed. consumed என்ன, used up அர்த்தம். 3 அது மாதிரி 2 இல்லையா, அப்போ 6 புரோட்டான் கன்சியூம் ஆயிருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். எவ்வளவு புரோட்டான் ஜெனரேட் ஆயிருக்கு, எவ்வளவு புரோட்டான் ஜெனரேட் ஆயிருக்கு பாருங்க. புரோட்டான் ஜெனரேட் ஆயிருக்கா, எஸ் இதோ இங்க 2 புரோட்டான் ஜெனரேட் ஆயிருக்கு. அப்போ 6 புரோட்டான் கன்சியூம் ஆயிருக்கு, 2 புரோட்டான் திருப்பி ஜெனரேட் ஆயிருக்கு. அப்ப நெட்டா என்ன வந்திருக்கு நமக்கு, 4 புரோட்டான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 4 புரோட்டான் இன்வால்வ் ஆயிருக்கு. 4 புரோட்டான் எதோட என்ன ஆகுது, இப்போ கம்பைன் பண்ணி யூ ஃபைனலி வாட் இஸ் த ப்ராடக்ட், He4 2 பிளஸ் இப்போ என்னெல்லாம் பாக்கி இருக்கு பார்க்கலாமா. He3 போயாச்சு, ஏன்னா இது 2 கேன்சல் ஆயிடும். இந்த மாதிரி 2 செட் இல்லையா கேன்சல் ஆயிடும். இந்த டாய்ட்ரானும் கேன்சல் ஆயிடும். இங்க வந்து 6 இருந்தது, இங்க 2 இருக்கு, அது 2 சேர்த்து கம்பைன் பண்ணி 4 கன்சியூம் ஆயிருக்குன்னு சொன்னேன். அப்ப பாக்கி இருக்கிறது இதுவும் இது என்னது, பாசிட்ரான். 2 சச் ரியாக்ஷன்ஸ் இல்லையா, அப்ப 2 பாசிட்ரான் இருக்கணும், 2 பாசிட்ரான் இருக்கணும். அப்புறம் 2 நியூட்ரினோ இருக்கணும். கரெக்டா, 2 நியூட்ரினோ வரணும். ஏன்னா இது ஒரு இதுல ஒரு நியூட்ரினோ, இதே போல 2 சச் ரியாக்ஷன்ஸ் வரணும், 2 நியூட்ரினோ பிளஸ் தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி இன் தி ஃபார்ம் ஆஃப் காமா ரேஸ் வரணும். ஸோ எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் காமா ரேஸ்ங்கிறது எனர்ஜி இஸ் அப்ராக்சிமேட்லி 20.7 MeV formed in the form of gamma rays. So this is the net final reaction of the proton cycle. எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு திருப்பியும் நான் சம்மரைஸ் பண்றேன். முதல்ல 2 புரோட்டான் ஜாயின் பண்ணி ஒரு டைட்ரான் ஃபார்ம் ஆகுது. அஃப்கோர்ஸ் இது அனதர் பார்ட்டிகல் ஜெனரேட்டட் கால்டு பாசிட்ரான். ஏன்னா இது எப்படி வந்ததுன்னு சொன்னோம், நம்ம அட்டாமிக் நம்பர் கன்சர்வ் ஆனோம், ஜி அதாவது புரோட்டான் நம்பர் கன்சர்வ் ஆகிறதுக்கு பார்த்தோம். அடுத்தது டோட்டல் மாஸ் நம்பரும் கன்சர்வ் ஆகிறத பத்தி பார்த்தோம். 1+1 இங்க 2 கன்சர்வ் ஆயிடுச்சு, இங்க 1+1 2ல 1 தான் வந்திருக்கு, அதனால 1 வரணும், மாஸ் 0 ஆகணும். திஸ் இஸ் தேர்ஃபோர் கால்டு the anti-particle of electron, positron. Then another particle which is generated in this to account for the spin conservation and also energy conservation. That is neutrino. Now this deuteron reacts with another proton to produce helium-3 nucleus and energy in the form of gamma rays. 2 such reactions take place, and combining these 2 set of reactions you get 2 helium-3 nucleus forming a helium nucleus 4 and 2 protons. So net consumed proton number of protons is 4 protons are consumed to produce helium, positron, neutrino
and the total energy in the form of gamma rays comes to approximately 26.7 MeV total energy consumed in proton or produced in proton cycle. ஒரு சைக்கிள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது மாதிரி கண்டினியூஸா எனர்ஜி ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. So this is called the nuclear fusion reaction responsible for the stellar energy proton cycle. இதே மாதிரி நம்ம அடுத்தது கார்பன் நைட்ரஜன் சைக்கிளை பத்தி பார்க்கலாம். கார்பன் நைட்ரஜன் சைக்கிள்ல என்ன நடக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம ரியாக்ஷன்ஸ் எழுதணும். ஃபைனலா நெட் கன்சியூம்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும், நெட் எனர்ஜி ப்ரொடியூஸ் என்னதுன்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் வில் டேக் அப் கார்பன் நைட்ரஜன் சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன நடக்கிறது, ஒரு புரோட்டான் combine with a carbon என்ன சொல்லுவோம் நம்ம 6 12 இல்லையா, 6 is atomic number and 12 mass number. So this will produce a nitrogen 13 7 yeah 7 தான் இது. So nitrogen 13 which is radioactive. Nitrogen 13 is radioactive. நம்ம radioactivity இது artificial radioactivity படிச்சிருக்கோம் நைட்ரஜனை பத்தி. plus gamma rays, that is energy in the form of gamma rays varum. So this is the first reaction that we have to consider. One proton combining with a carbon available in the star produces this. Now this nitrogen 13 being radioactive, it turns into carbon 13 isotope of carbon. It is not radioactive, isotope of carbon plus நியூட்ரினோ. இது எப்படி வருது பார்க்கலாமா? see previous reaction என்ன பார்த்தோம், 1 plus 6 7 மேட்ச் ஆயிடுது, 12 plus 1 13 மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ only energy is produced. Now this radioactive nitrogen 13 brings a carbon 13 isotope of carbon. So mass number மேட்ச் ஆயிடுது, அப்போ 0. whereas 1 less இருக்கு இல்லையா, left hand sideல 1 greater இருக்கு, right hand side product sideல 1 lesser இருக்கு. இது proton number. அப்போ அது 1 போட்டா mass 0 வரணும்னா what is this particle? Nothing but the positron particle. And of course neutrino comes into the picture. So now this C413 6 இருக்கு இல்லையா, this fellow will combine with one proton to produce 14. So another proton will be consumed to react with carbon 13 to produce 14 and energy in the form of gamma rays. இதோட முடிஞ்சதா இல்ல. This N14 இருக்கு இல்லையா, that combines with another proton to finally form oxygen 15, isotope of oxygen which is radioactive. So this nitrogen 14 is normal nitrogen. That fellow interacts with the proton available in the star to produce 7 plus 1 8 match ஆயிடுது, 1 plus 1 14 match ஆயிடுது. So this will produce only energy in the form of gamma rays இல்லையா. இங்க நியூட்ரினோவோ பாசிட்ரோனோ வரதுக்குலாம் சான்ஸ் இல்லை. So this is a nuclear radioactive substance. So the nuclear radioactive substance இப்போ இங்க எழுதுறேன், ஆக்சிஜன் 15 இருக்கு இல்லையா, நியூக்ளியர் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அது என்ன ஆகும், டிகே ஆகி that will decay into nitrogen 15 போறது. அப்ப மாஸ் நம்பர் மேட்ச் ஆயிடுது, இதுல ஒண்ணு குறையிறது. அப்ப என்ன வரணும், இதே மாதிரியே பாசிட்ரான் ஒன்று வரணும், அப்புறம் ஒரு நியூட்ரினோ வரணும். தெரியுதா? the nitrogen 15 will further react with one proton. So the cycle is not over yet. புரியுதா? ஒவ்வொரு வாட்டியும் the 13 கார்பன் ரியாக்ட் பண்ணி 14 வந்து 14 will react பண்றது, அதே போல 15 இப்போ அது ரியாக்ட் பண்ணி finally the product will be a carbon plus helium nucleus. Carbon plus helium nucleus. So this is the combined effect of all the
ரியாக்ஷன்ஸ் எப்படி இருப்பதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் தி சைக்கிள் ஆஃப் கார்பன் நைட்ரஜன் ரியாக்ஷன். ஸ்டார்டிங் வித் கார்பன் it produces a nitrogen intermediary and nitrogen converted into oxygen and the oxygen finally converted to nitrogen and last திருப்பியும் கார்பனும் helium nucleus produce ஆகுது. helium nucleus ங்கிறது alpha particle. So this is the one cycle of reaction. So what is finally happened ன்னு பார்க்கணும். இதை கம்பைன் பண்ணி எழுதணும். இப்போ எத்தனை புரோட்டான் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டே வந்தா தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல ஒரு புரோட்டான் கார்பனோட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு நைட்ரஜன் 13 வந்திருக்கு. இது ரேடியோ ஆக்டிவ். இது உடனே என்ன ஆயிடுது, டிகேஸ் இன்டு கார்பன் 13 பாசிட்ரான் and of course neutrino. This carbon 13 reacts with another proton. So இது காணாம போயிடுறது. 14 ஃபார்ம் ஆகுது, நைட்ரஜன் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. இந்த 14 combines with another proton. அதனால இந்த நைட்ரஜன் 14 காணாம போயிடுறது. This fellow is oxygen 15 ஸ்டார் போட்டிருக்கோம். ஸ்டார் போட்டா இது எப்படி ஸ்டார் போட்ட மாதிரி ரேடியோ ஆக்டிவ். அதனால இது என்ன ஆகுது, ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆகுது. அப்ப இதுவும் காணாம போயிடுறது. Nitrogen 15 is formed, of course, a neutrino and antiparticle of electron formed. This 15 combines with another proton to form finally the carbon 12 and helium. So இது stable. இது ரெண்டு இதுக்கு மேல ஒன்னும் சேஞ்ச் நடக்காது. இது ஒரு ஸ்டேபிள் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. இந்த இடத்துல இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணிருக்கோம் தெரியுதா, ஏன் கேன்சல் பண்றோம் தெரியுதா, இமீடியட்டா தட் இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ப்ராடக்ட். அதனால போயிடுது. ஃபைனலா அப்போ நிக்கிறதெல்லாம் என்னது, இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ 4 புரோட்டான் இந்த இடத்துல நிற்கிறது இல்லையா. ஸோ 4 புரோட்டான் இந்த C12 இந்த பக்கமும் இந்த C12 இந்த பக்கமும் முடிஞ்சு போயிடுது, கேன்சல் ஆயிடுது இல்ல. C12 கன்சியூம் ஆச்சு, C12 ஜெனரேட் ஆயிடுது இந்த சைக்கிள்ல. அப்போ ஒரு C12 போனதுக்கு ஒரு C12 ஜெனரேட் ஆயிடுது. அப்ப 4 புரோட்டான் சேர்ந்து என்ன வந்திருக்கு, இப்போ 2 ஹீலியம் நியூக்ளியஸ், ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. பிளஸ் 2 என்ன வந்திருக்கு, ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் பாசிட்ரான் வந்திருக்கு. பிளஸ் 2 நியூட்ரினோ வந்திருக்கு. அடிஷனலா என்ன முக்கியமானது நமக்கு வேண்டியது என்னது, தோ எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் காமா ரேஸ். இந்த 2 இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயும் தேர்ட் ஸ்டெப்லயும் டோட்டலா எனர்ஜி வில் பி 26.7. இதுலயும் சேம் எனர்ஜி ஆஸ் proton cycle. Energy released in the form of energy of 26.7 MeV released in the form of gamma rays. So this is the combined final reaction consumption taken place in the form of carbon nitrogen cycle. So carbon nitrogen cycle படிக்கும்போது ஃபைனலா எழுதுறது என்ன, 4 புரோட்டான் converted into ஒரு helium nucleus which is alpha particle, 2 positron, 2 neutrino and so much of gamma rays energy. So the stellar energy, the energy in the star which is also sun is also a star, is produced due to these 2 types of reactions only. And final இது எழுதுறது important. இது மட்டும் எழுதினா போறாது. இதுல கார்பன் நைட்ரஜன் cycle of energy production is more important than the proton. இதுதான் more occurring. இதுதான் எக்ஸாம்பிளே இப்ப நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரியாக்ஷனை கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கணும். எப்படி பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எப்படி பேலன்ஸ் பண்றது, இந்த கன்சர்வேஷன் வச்சு பேலன்ஸ் பண்றதை பத்தி சொன்னேன் இல்லையா. இது ஃபைனலா 4 புரோட்டான் கன்வர்ஷன் மட்டும் தான் எழுதணும். டோட்டல் எனர்ஜி எவ்வளவு ஜெனரேட் ஆகுது ஒரு சைக்கிள்ல அப்படிங்கறது எழுதணும்.